வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ என்ன நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு செட்டப்போடு தருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்லன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பஜ்ஜி தான், பஜ்ஜி வெரைட்டி. அதாவது பஜ்ஜி வந்து ரொம்ப புதுமையான விஷயம்லாம் இல்லை, எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு பஜ்ஜியே போட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போடனா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இன்க்ரீடியன்ஸோடு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதாவது எப்போ பண்ணாலும் நீங்கள் சூப்பராக இருக்கும் பஜ்ஜி. டேஸ்ட்லேருந்து அந்த டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து கடலை மாவு சொல்லுவோம்ல, இது நார்மல் நான் கடையில் வாங்கின கடலை மாவு தான். கடலை மாவும் பச்சரிசி மாவு தான் பஜ்ஜிக்கு மெயினானது. ரெண்டும் ஒரே அளவு எடுத்திருக்கோம் நாங்கள். இப்போ இது ரெண்டுமே வந்து காப்படி எடுத்திருக்கோம். ஏன்னா மிளகா பஜ்ஜியும் போட போகிறோம், வாழைக்காய் பஜ்ஜியும் போட போகிறனால நிறைய மாவு எடுத்திருக்கோம். நீங்கள் முத ட்ரை பண்ணுறீங்க, இந்த ஒரே ஒரு வாழைக்காயில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா 1 டம்ளர் எடுத்தால் கூட 1 டம்ளர் கடலை மாவு 1 டம்ளர் பச்சரிசி மாவு அதுதான் எடுத்துக்கணும். இது வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு கரெக்டான அளவுனா ஒரு 6 டீஸ்பூன் வந்து சரியாக வரும். இதுக்கு இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. பெருங்காயத்தூள் வந்து எப்பயுமே பஜ்ஜிக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடணும். ஏன்னா வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவாவது பெருங்காயத்தூள் போடணும். இது வந்து ஃபுட் கலரு போடவே மாட்டிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இந்த பஜ்ஜி வந்து எங்கள் அம்மா போடுற பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பெஷலாக தனியாக தெரியும், ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்காகவே போட சொன்னதுனாலவே வந்து நாங்கள் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பஜ்ஜி போடுறோம். அப்படியே உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ரெடி பண்ணி முடிக்க நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாழைக்காவை எடுத்துகிட்டு இந்த முன் பகுதியை அப்படியே நறுக்கிக்கிறோம். இது எல்லாமே நான் வந்து சொல்கிறது பிகினர்ஸ்க்கு தான். எல்லா சமையல் தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லலை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படியும் எடுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த பீலர் வச்சு சீவியும் எடுக்கலாம். பீலர் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தோலெல்லாம் சீவிட்டு நம்ம நறுக்கிக்கிறோம், நல்லா சின்னதாக நறுக்கிக்கிறோம். என்னடா வாழைக்காய் பஜ்ஜிக்கு இப்படி போடுறாங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தான் செய்வோம். அது வந்து கடையில் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். இது நிறையாவும் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். சின்னதாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குட்டி பிள்ளைகளுக்கு கூட வந்து 2-3 பஜ்ஜி கொடுக்கும்போது கூட ஒன்றும் தெரியாது. எப்போயுமே இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க பஜ்ஜி. இந்த அளவுக்கு நறுக்கிறோம். சிப்ஸ் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் லேசாக இருக்கிற மாதிரி. ரெடியாக எல்லாமே மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போடுறோன்னா டக்குன்னு நம்ம மாவில் முக்கி போட்டுடலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் மிளகா பஜ்ஜிக்கும் ரெடி பண்ணுறதுனால தண்ணியில் இப்படி போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா கருக்காமல் இருக்கும். இது செய்ய தேவையில்லை, உடனே நீங்கள் செய்கிறதுனா இருந்தால் இதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தண்ணியில் போட்டு வச்சா அந்த வாழைக்காய் வந்து கருக்காது. மிளகா பஜ்ஜியையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இது எப்படி இப்படி முழுசாக போடுறத விட இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதை விதையை எடுத்துகிட்டு போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 பக்கமும் கொஞ்சம் நறுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 2ஆக வெட்டிக்கலாம். உங்களுக்கு முழுசாக வேணால் முழுசாக போட்டுக்கலாம். விதையை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த காரம் இருக்காது. இது பஜ்ஜி மிளகானே கேட்டு நம்ம வாங்கணும். நார்மல் மிளகாய் இல்லை, பஜ்ஜி மிளகா தான். இந்த மாதிரி கேட்டு வாங்கணும். இப்படியே அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஃபுல்லாக கத்தியை வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் அந்த விதையெல்லாம் தட்டி எடுத்துடுறோம். அப்படி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ எல்லாமே நம்ம நறுக்கி வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு கடலை மாவு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு தேவையான அளவு, இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு, மற்ற எடுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள், அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சோண்டு, அப்படியே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். முதல்ல இந்த மாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம்.
இது பக்குவம் எப்படி இருக்கணும்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவை வந்து கறந்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கும். இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுருந்த அடுப்பை வந்து அப்படியே ஹை ஃப்ளேமுக்கு மாற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்ட மாவு அப்படியே மேலே எலும்பி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மாவு ஃபுல்லாக கோட்டார மாதிரி எடுத்து இப்படி போட்டுரும். இப்போ வந்து நம்மளுக்கு பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்களே கலந்தோம். சோடா உப்பு போட்டால் தான் இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டங்களுக்கெலாம் வந்து பொரிக்கும் போது நல்லா வரும், இல்லைன்னா கெட்டியாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சிடுறோம். சோடா உப்பு கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் வந்து பஜ்ஜிக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது சேர்க்க தேவையில்லை, அந்த டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு வராது. இவ்வளோ அழகான பஜ்ஜி எப்போயாவது தான் போட போகிறோம். டெய்லி சாயந்தரமாக பஜ்ஜி சாப்பிட போகிறதில்ல. இதுதான் வந்து பெர்ஃபெக்டான பஜ்ஜி. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வாங்க நம்ம மிளகா பஜ்ஜி பார்ப்போம். மிளகா பஜ்ஜிக்கும் இந்த மாதிரி போட்டு எல்லா பக்கமும் கோட்டு ஆன பிறகு நம்ம எடுத்து போட்டுறோம். நீங்கள் போடும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பஜ்ஜி போடலாம். நம்ம மிளகா பஜ்ஜியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் மாவு கோட்டாகி நல்லா வந்திருக்குது. சூப்பரான மிளகா பஜ்ஜியும் ரெடி. அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்கிற போகிறோம், மீதம் இருக்கிற எல்லாத்தையும். இப்போ வந்து 2 பஜ்ஜியும் சூப்பராக மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரவா கேசரி செய்ய போகிறோம். ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக கல்யாண ரவா கேசரி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே தான், அதில் கொஞ்சோண்டு அளவு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். நான் கொஞ்சோண்டு அளவு தான் செய்ய போகிறோம். அதாவது 100 கிராம் அளவுக்கு நம்ம ரவா கேசரி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு கரண்டி வச்சா. இப்போ 100 ரவை, இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தரணும். சில பேர் வந்து ரவா கேசரி வந்து கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும், பிசுக்குன்னு இருக்கும். அதாவது ரவை வறுக்காமல் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்னா, முக்கியமாக ரவா கேசரியில் மற்றது எல்லாமே விட இந்த மாதிரி ரவையை நல்லா வறுக்கணும். நல்ல கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து பரப்பி ஆற வச்சிடுறோம். இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா ப்ரௌன் கலரில் இருக்குன்னு. இந்த அளவு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும். திரும்ப அதே கடாயில் நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கிறோம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடுச்சு. இதில் பாதியை வந்து இப்பையும் மீத பாதியை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். இதே நெய்யில் எந்த கப்பில் நம்ம ரவா அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நீங்கள் இது வந்து நான் கொஞ்சமாக 100 கிராம் செய்கிறனால இந்த அளவு சரியாக வரும். நிறையா செய்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா 3லேருந்து 3.5 கப்பு கூட ஊற்றினோம்னாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த எல்லோ கலர் எடுத்துருக்கோம். ஏன்னா பஜ்ஜி ரெட் கலரில் இருக்குது, இது வந்து எல்லோ கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா மலமலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ரவையை சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறோம். இன்னும் நம்ம ஜீனி சேர்க்கலை. இதை வந்து நல்லா உப்புமா பக்குவத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டுறோம். அந்த தண்ணியெல்லாம் வற்றி உப்புமா பக்குவத்துக்கு வரும், அது அளவுக்கு கிண்டணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஏலக்காய் ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ மூடி வச்சிடறோம். லைட்டாக அந்த ரவை வெந்து வரணும். இங்கே வந்து ரவா கேசரி வெந்துக்கிட்டு இருக்குது ரவை. அதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். எதுக்குன்னா இந்த பஜ்ஜிக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். இப்போ சூப்பரான காம்பினேஷனான தேங்காய் சட்னியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. உப்புமா ஸ்டேஜ் சொன்னேன் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ எடுத்து வச்ச ஜீனி சேர்த்துக்கிறோம். 100 ரவைக்கு 100 ஜீனி கரெக்டாக இருக்கும். ஒரு நல்ல தித்திப்பாக வேணும்னா இன்னும் கூட ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து போடலாம்.
நாங்கள் 100 அளவு தான் போடுவோம். இப்போ 100 அளவு ஜீனி போட்டுட்டு இப்போ இந்த ஜீனி போட்டதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். நீங்கள் இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து சின்ன அளவுக்கு தான். நிறையா செய்யும்போது எண்ணெயும் நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நெய் ஊற்றி கிண்டதுக்கப்புறம் அப்படியே சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம சூப்பரான பெர்ஃபெக்டான ரவா கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸோட இஞ்சி டீயும் இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. டீ தூள் போட்டு பால் ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இஞ்சியை நம்ம தட்ட போகிறோம். இப்போ நம்ம சூடாக சூப்பராக இஞ்சி டீயும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல நுர தள்ள சூப்பராக இருக்குது. பஜ்ஜி சொஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது பஜ்ஜியும் இது சூஜின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில் ரவையை. கெஸ்ட்டுக்கு இதை விட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கவே முடியாது. இது பழைய மெத்தடாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டான மெத்தடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.